இருக்கிறார்களும் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. எல்லாரும் சொல்லுங்க, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஒரு காரியம் பாருங்க, அநேகரை இன்றைக்கு பின்னால தங்க வச்சிருச்சு. பொருளாதார செழிப்பா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல வாழாதபடிக்கு தடையா இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, அநேகர் இந்த பின்னானவைகளை மறக்க முடியாதவர்களா இருக்கிறாங்க. தங்களுக்கு நடந்த கொடுமைகள், தங்களுக்கு நடந்த தீமைகள், தங்களுடைய பாவங்கள், தங்களுடைய தோல்விகள், இதையெல்லாம் மறக்க முடியாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பாவங்கள், அநேகர் சில பாவங்கள் ஈடுபட்டிருக்காங்க. சின்ன வயசுலயோ இதுலையோ பெரிய சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் ஒன்றும் கிடையாது. பாவம் செஞ்சுட்டாங்க, அந்த பாவத்தை சின்ன வயசுல ஏதோ செஞ்சிருக்காங்க. இப்போ ரட்சிக்கெல்லாம் பட்டாச்சு, எல்லாம் பட்டாச்சு, இன்னும் அந்த பாவ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறார்கள். நிறைய பேர் நான் சொல்றேன், இந்த இடத்துல இன்னைக்கு சொல்றேன், நான் எத்தனை பேர் இருக்கலாம் அந்த மாதிரி. நான் கர்த்தரால் ஏவப்பட்டு இன்றைக்கு பேசுகிறேன். அநேகர் இன்றைக்கு ஒருவேளை கோயிலுக்கு வரலாம், பைபிளை தூக்கிட்டு வரலாம், ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தங்களுடைய பாவத்தை தங்களுடைய மனதில் மறக்க முடியாமல், மறக்க தெரியாமல், மறக்கணும் என்கிற அவசியத்தை உணராமல், அதனாலேயே கான்ஃபிடன்ஸ் இழந்துட்டாங்க. ஒரு ஜெபம் பண்ணா எனக்கு கிடைக்கும், கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் அவர்கள். அவங்க சொல்றாங்க, நான் சொல்றதை கேட்டிருக்கேன், சிலர் யாரெல்லாம் பெரிய பாவியாலாம் ரொம்ப இதெல்லாம் பண்ணிட்டு ஏதோ ரட்சிக்கப்பட்ட மோட்சம் போனா போதும், கர்த்தர் என்ன எந்த அளவுக்குலாம் ஆசீர்வதிப்பாரா? நீங்க சொல்ற மாதிரிலாம் பொருளாதாரத்திலாம் கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பாரா? நீங்க சொல்ற மாதிரி இந்த அளவுக்கு என்ன ஆசீர்வதிப்பாரா? அந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பாரா? அதெல்லாம் என்னால கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பெரிய பெரிய பிளண்டர்ஸ் பண்ணிட்டேன், பெரிய பெரிய பாவங்களை பண்ணிட்டேன், பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணிட்டேன். நான் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏதோ ரட்சிக்கப்பட்டிருக்கும், கர்த்தர் தயவா மன்னிச்சாரு, நம்ம போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு இருக்கின்ற நிலைமையில இருக்கிறாங்க. இந்த மாதிரி எக்ஸஸ் பேகேஜ்னு சொன்னா நிறைய கூடுதல் லக்கேஜ். பாருங்க, ஓட முடியாது, வேகமா நடக்க முடியாது, முன்னேறி போக முடியாது, ரொம்ப லோடு ஜாஸ்தி. அநேகர் இந்த லோடுகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க போனாலும் சுமந்து, மீட்டிங்க்கு சுமந்துக்கிட்டே போய் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு சுமந்துக்கிட்டே திரும்பி வரணும். 20 வருஷமா சுமந்துக்கிட்டே போயிட்டு சுமந்துக்கிட்டே திரும்பி ஒரு ப்ரேயர் மீட்டிங்காக போய் சுமந்துக்கிட்டே போய் அங்கே கொஞ்சம் பேர்கிட்ட கொட்டிட்டு திருப்பியும் கொஞ்சம் அள்ளிட்டு வந்துடுறது. இப்படியே தான் அந்த சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். பாரங்களை சுமந்து கொண்டவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே சீட்டட், ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு காயத்தை அவர்களுக்குள்ள உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. ராப்டு, அவர்களிடத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சொத்துக்கள் பிடுங்கப்பட்டிருக்கிறது. சொந்தக்காரர்கள், இனத்தார், இனஜன பந்துக்கள் அவர்களை ஏமாற்றி இருக்கிறாங்க, தீமை செய்திருக்கிறார்கள், அவர்களை எல்லாவற்றையும் இழக்க செய்திருக்கிறார்கள். அவர்களை மனதளவிலும் உணர்ச்சியிலும் அவர்களை ஊண்டு பண்ணி காயப்படுத்தி இருக்கிறார்கள். இதையெல்லாம் அவர்கள் மனதிலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் நான் சொல்றேன், இன்றைக்கு இதையெல்லாம் மனதில் சுமந்து கொண்டு எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அதை மட்டும் என்ன செய்யலைன்னா இன்னைக்கு நான் எவ்வளோ நல்லா இருந்திருப்பேன், அந்த சொத்தை மட்டும் பிடுங்கலைன்னா நான் இன்னைக்கு எவ்வளோ நல்லா இருப்பேன், அந்த ஆளால் நான் கேட்டேன், இந்த ஆளால் போச்சு, இவரால் குட்டிச்சவரானே, இப்படியே இதனால போச்சாக்கும், அவங்க என்ன கெடுத்துட்டாங்களாக்கும், இவங்க என்ன கெடுத்துட்டாங்களாக்கும். இதே யோசனை, இதே இது பாருங்க. சபைக்கு போறாங்க, வர்றாங்க, பாட்டு பாடுறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க, ஆனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. ஏன்னு சொல்றேன், ஏன் முன்னேற்றம் இல்லைன்னு? ஏன் முன்னால பின்னானவைகளை மறந்து முன்னால நாள முடியல, பின்னானவைகளை மறக்கலனால முன்னால போக முடியவில்லை. ஒரு கான்பிடன்ஸ் இல்லை பாருங்க. உள்ள பாரங்கள் அழுத்தி கொண்டிருக்கிறது, உள்ள வேதனைகள் அழுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனா ஒரு பெரிய ஒரு விடுதலை, சரி போனது போட்டோம், கிடக்குது, கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் தருவார், எல்லா சொத்தையும் இழந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு எல்லாம் தெரியும். எத்தனை பேர் ஏமாத்தினாலும் அவர்கள் மத்தியில் கர்த்தருடைய நாமத்தில் நான் நன்றாக வாழ்ந்து காண்பிப்பேன், நல்லா மேலே வந்து, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இன்னும் வரலை. அதனால தான் அவங்க முன்னால போக முடியவில்லை. இன்னும் சிலர் தங்களுடைய திருமண வாழ்க்கையில தோல்வி அடைந்திருக்கிறார்கள். திருமண வாழ்க்கையில தோல்வின்னு சொன்னால் சிலர் பிரிந்து வாழுகிறார்கள். ஏனென்றால் புருஷன் வேற ஒருத்தியோட ஓடி போயிட்டான், அல்லது பொண்டாட்டி வேற ஒருத்தியோட ஓடி போயிட்டா, அல்லது டிவோர்ஸ் ஆயிடுச்சு, விவாகரத்து ஆகிவிட்டு. இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள் நம்ம நாட்டில், ஏராளமான விவாகரத்துகள், பிரிவினைகள் குடும்பத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து அநேகர் இன்றைக்கு குடும்ப பிரச்சனைகள்னு சொன்னால் வீட்டுக்கு வீடு பிரச்சனை. ஆஸ் அ பாஸ்டர், ஒரு போதகராக இருக்கிறேன்னா நிறைய பேர் அப்படி சந்திக்கிறேன். நொறுக்கப்பட்டவர்களாய், உடைக்கப்பட்டவர்களாய், நொறுங்கி போனவர்களாய், சிதைந்து போனவர்களாய், தங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்தவர்களாய், ரொம்ப வேதனைப்பட்டவர்களாய், அந்த விவாகரத்தில், அந்த பிரிவினையில் ஏராளமான சண்டை சச்சரவு, பேச்சு வாங்கி கொடுத்து இதெல்லாம் பண்ணி அவர்கள் வாழ்க்கையே அப்படியே உடஞ்சி சுக்குநூறாகி கிடக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் கூட இன்றைக்கு காலை வேளையில இங்கே இருக்கலாம், டெலிவிஷன்ல என்னை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு பல்வேறு இடங்கள்ல இருந்து நிச்சயமா நம்ம நாட்டில் ஏராளமா இருக்குது. அது
அவர்களுக்கு ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆன பிறகு கூட இது மாதிரி நடந்திருக்கலாம். ஒருவேளை இப்படி ஒரு பெரிய பிளண்டர் அவங்க வாழ்க்கையில் அவங்களே கூட இந்த மேரிட்டல் ப்ராப்ளம்க்கு அவங்களே கூட காரணமாக இருந்திருக்கலாம், அவங்களே தப்பு பண்ணியிருக்கலாம். என்னமோ நடந்து போச்சு. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை மன்னிக்க மாட்டாரா? கர்த்தர் உங்களை கழுவ மாட்டாரா? கர்த்தர் உங்களை மன்னித்து அதை மறந்துடலையா கர்த்தர்? இது மட்டும் என்ன ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் இதா? இதை கர்த்தர் மனசுலயே வச்சுட்டு இனிமே அவ்வளோதான் நீ போச்சு. ஒரு அம்மா சொல்றாங்க பாருங்க, அவ்வளோதான் எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இனிமே என்னதான் கர்த்தருக்காக வாழ்ந்தாலும் நம்ம கர்த்தருக்காக ஒன்றும் பெருசாக ஒன்றும் செஞ்சிட முடியாது. நான் சின்ன கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய ஆட்கள், பெரிய ஒரு ஊழியக்காரி எனக்கு தெரியும். ஒரு அம்மா கேத்ரின் கூல்மன் என்ற ஒரு அம்மா உலகத்தையே ஒரு அசைச்சாங்க ஒரு காலத்தில். 70ஆம் ஆண்டுகளில் நான் படித்து கொண்டிருக்கிற காலத்தில் அமெரிக்காவில் அந்த அம்மா வர்றாங்கன்னு சொன்னால் காலையிலேயே லைனில் நிற்கும். சாயங்காலம் கூட்டத்துக்கு பெரிய பெரிய ஆடிட்டோரியத்தில் ஜன லைனில் நிற்பாங்க. ஏராளமான பேர் சுகம் பெற்றார்கள், விடுதலை பெற்றார்கள். அந்த அம்மா இப்படி மேரிட்டல் லைஃப்பில் தோல்வியுற்றவர்கள், விவாகரத்தெல்லாம் பெற்று தோல்வியுற்று எல்லா ஊழியக்காரர்களும் எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்லிட்டாங்க, நீ இப்படி ஆனதுனால இனிமே கர்த்தர் உன்னை ஊழியம் செய்ய விட மாட்டார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார், நீ செய்ய முடியாது, ஒன்றும் முடியாது, அவ்வளோதான். இன்னும் எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? உன் மூலமாக கர்த்தர் எப்படி கிரியை செய்வார்? இந்த சமாரியா ஸ்திரீ போய் சொன்னாள் இல்லையா, வீட்டில் போய் ஊரில் போய் சொன்னான், நான் என்னை பற்றி எல்லாத்தையும் ஒருத்தர் சொன்னார், அதை கேட்டேன், வாங்க எல்லாம் வந்து பாருங்கன்னு சொன்னோடனே அவனுங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பிட்டு அப்புறம் சொன்னாங்க, நீ சொன்னதுனால நம்பலை, ஏன்னா அது ஒரு இன்சல்ட் மாதிரி அவங்களுக்கு. ஏன்னா இந்த ஸ்திரீ வந்து 5 புருஷனை ஏற்கனவே கல்யாணம் பண்ணி இப்போ 6வது ஆளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. இவ்வளோ மாதிரி ஒரு பொல்லாத பொம்பளை சொல்லி நாங்கள் நம்பணும்னு இருக்கக்கூடாதுன்னு ஊரார் சொல்கிறாங்க. நீ சொன்னதுனால நம்பலை, நாங்கள் அதை பார்த்ததுனால நம்புகிறோம் அப்படின்றா. எப்படி இருக்கு பாருங்க. இந்த மதம் போய் சொல்லி ஊருக்கே ரட்சிப்பு உண்டாகுது, ஆனால் நீ சொல்லி நம்பலையா? ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்கிறேன் பாருங்க, எப்பேற்பட்ட நீங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும், என்ன நடந்தது முடிந்தது. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்கள். நான் சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன். இன்றைக்கி கிறிஸ்தவ ஊழியக்காரனா நீ சிலர் சொல்ல மாட்டாங்க, நான் இந்த மேடையிலேருந்து சொல்கிறேன், நான் விவாகரத்தை நியாயப்படுத்தவில்லை, விவாகரத்து சரி என்று வேதம் போதிக்கவில்லை, சொல்லவில்லை. நான் அதெல்லாம் விவரமாக 100 வாரங்களுக்கு மேலே போதித்திருக்கிறேன். விவாகரத்து பண்ணாதீங்க அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்படி தான் போதிப்பேன், எல்லாம் செய்வேன். ஆனால் அதெல்லாம் நடந்து முடிந்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், முடிந்து விட்டது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை சுத்திகரித்து கழுவுகிறார், மன்னிக்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் பார்க்கறது இல்லை கர்த்தர். இங்கே உட்கார்ந்து இருக்கும்போது நீங்கள் வித்தியாசம் பார்க்க வேணாம். நான் வித்தியாசமானவன், நான் மற்றவர்களோட குறைவுபட்டவன், கர்த்தர் என்ன அவ்வளோ ஆசீர்வதிக்க மாட்டார் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் பெரிய தவறை செய்கிறீர்கள். இவ்வளவு நல்லா சொல்லிட்டு இருக்கிற ஆசீர்வாதத்தை பற்றி, இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாத நிலையில் ஆயிடுவீங்க. நான் சொல்லுகிறேன், பின்னானவைகளை மறங்கள், மறந்து முன்னானவைகளை நடந்து முடிஞ்சது. நீங்களே தப்பு பண்ணிருக்கலாம், விடுங்க. முன்னானவைகளை நாடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் சிலர் செக்ஷுவல் அபியூசஸ், இந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக நம்ம கேள்விப்படுறோம். சின்ன வயசுலேயே யாரோ அபியூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ அபியூஸ் பண்ணி கெடுத்து இப்படிலாம் பண்ணதுனால வளரும்போது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் டேமேஜ் ஆகிடுது, ஒரு பெரிய பாதிப்பு உண்டாயிடுது மனதில். அந்த மனதில் இருக்க பாதிப்பு நீங்க மாட்டேன். திருமண வாழ்க்கை டிஃபிகல்ட் ஆகிடுது, அதனால் இப்போ ரொம்ப கஷ்டமாயிடுது. அவங்களால சந்தோஷமாக வாழ முடியல, ஒரு நிம்மதியாக இருக்க முடியல, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. அந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு நடந்தது, 8 வயசு 10 வயசாக இருக்கும்போது நடந்த ஒரு காரியம் இன்றைக்கு அவர்கள் இன்னும் பாதித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீர்களா? வேதம் சொல்லுவது, பின்னானவைகளை மறந்து. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சில சென்சிட்டிவ் மேட்டர்ஸ் சொல்கிறேன், ஆனால் அது இன்றைக்கி பேசப்பட வேண்டிய விஷயமாய் இருக்கிறது. இன்றைக்கி எல்லாம் நிறைய பேர் உள்ளத்தில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நான் பேசுகிறேன் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். பின்னானவைகளை மறந்து விடுங்கள், அதை மறந்துடுங்க, அது பழசு. அது புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். பழையவெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் சொல்லுவோம், பழையவள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ அதையே ஏன் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? அதையே எண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அதோடையே என் கோயிலுக்கு வர்றீங்க, அதோடையே என் பைபிள் வாசித்து அதோடையே ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பலனை பெறுவீர்கள்? இதோடையே பிரசங்கம் பண்ணி கேட்டு என்ன பலனை பெற போகிறீர்கள்? பின்னானவைகளை மறந்து விடுங்கள், முன்னானவைகளை நாடுங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிளண்டர் செஞ்சிருந்தாலும் சரி. நான் கேட்கிறேன், ஆபிரகாம் பிளண்டர் பண்ணலையா? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க இங்க. ஹலோ, நம்ம எந்த ஆசீர்வாதத்தை நாடிட்டு இருக்கிறோம்? ஆபிரகாம், அவனே பெரிய பிளண்டர் பண்ண ஆள் தான், பெரிய தப்பெல்லாம்
பண்ண ஆளு தான். பொய் சொல்லி இருக்கிறான் ஆளு, இன்னொருத்திய மனைவியாகி இருக்கிறான், இன்னொருத்தி மூலம் குழந்தை பெற்று இருக்கிறான், எல்லாம் பண்ணியிருக்கான். ஆனா ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பற்றி வேதம் போதிக்கிறது. எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. என்ன புது விதமான கிறிஸ்தவ போதனையா இருக்குதுன்னு. இதுதான் கிறிஸ்தவ போதனை. சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கும் அது கழுவுகிற ரத்தமாயிருக்கிறது. அது கழுவுலன்னா நான் பிரசங்கம் பண்ண தயாரா இல்லை. அது பாவங்களை நீக்கவில்லை என்றால் நான் பிரசங்கம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சகல பாவங்களை நீக்கி அது சுத்திகரித்து நம்ம கழுவுறது. ஆனால் உலகத்தாரால் அதை மறக்க முடியாது. பாருங்க, உலகத்தாருக்கு மறக்கிறது ரொம்ப கஷ்டம். மறக்கிறதுனா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. அதனால தான் பாருங்க, இந்த டிவி ஷோலாம் பார்த்தீங்கன்னா எல்லா டிவோர்ஸ் ஆனவங்களையும் ஒரு 10 பெண்களை அல்லது ஆண்களை ஒன்றா கூடி உட்கார வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அது ஒரு விதமான மறக்கிற முயற்சி. கேட்டால் அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, உன் இதில் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் போய் யார்ட்டையாவது கொட்டுனா நீ மறந்துடுவே அப்படின்னு சொல்லிட்டு இதை உட்காந்து உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னா, அது பழைய கதையில் இந்த மாதிரி எனக்கு 1979 கல்யாணம் ஆச்சுங்களாக்குன்னு ஆரம்பித்து அதுலேருந்து எத்தனை அடிப்பட்டேன், எத்தனை உதப்பட்டேன், எத்தனை இது பண்ணேன், அதெல்லாம் சொல்லி கதையெல்லாம் முடித்தோன்னு அப்படியான்னு எல்லாம் இதில் வீட்டில் வந்து எல்லா பொம்பளைங்களும் உட்காந்து எல்லாரும் அவங்களும் வடி பார்த்துட்டு இருக்கிறாங்களா. இதனால என்ன பெரிய ஆறுதல் உண்டாகுது சொல்லுங்க? சொல்ல சொல்ல இது ஆறுதல் உண்டாகிறது இல்லை, சொல்ல சொல்ல இதனுடைய வேதனை தான் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த மறக்கிறதுன்றது உலகத்தாருக்கு புரியல. பாருங்க, எப்படி மறக்கிறதுன்னு தெரியல. அவங்க தவிக்கிறாங்க, பேசி பார்க்குறாங்க, சொல்லி பார்க்குறாங்க, போய் அழுது பார்க்குறாங்க, மற்றவங்ககிட்ட முறையிட்டு பார்க்குறாங்க, எப்படியாவது மறக்கலாமான்னு பார்க்குறாங்க, மறக்க முடியல. மறப்பது என்பது மீட்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம். நான் சொல்றேன், மறக்க முடியவில்லையா? ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் இன்றைக்கு வாருங்கள். அவர் மறக்கடிக்க செய்ய வல்லவர். அவர் ஹிஸ்டரியை மாத்திருவார். அவர் கிளீன் ஸ்லேட் உண்டாக்கி தருவார், கம்ப்ளீட்டா அழிச்சிருவாரு. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும்படியாக பண்ணுகிறவர் அவர். ஆண்டவராக இயேசுவிடத்தில் வர்றதை வேற வழியே கிடையாது. பாருங்க, அதனால தான் ஆண்டவராக இயேசுவை நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறது. மதம் அல்ல இது. இது வந்து ஜீவ மார்க்கம். இது வாழ்க்கையின் வழியாக இருக்கிறது. அப்ப நான் சொல்லுகிறேன், இயேசுவண்டே வாருங்கள், அவர் மறக்கடிக்க பண்ணுவார். மறக்கிறது என்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு. சிலர் வந்து கரியரில் தங்களுடைய தொழிலில் தோல்வியுற்றிருக்கிறார்கள். 10 முறை தோல்வி ஆயிடுச்சு. ஆரம்பிச்சு இதை தொழில் ஆரம்பிச்சு அது தோல்வி, அந்த தொழில் ஆரம்பிச்சு அது தோல்வி, இதை ட்ரை பண்ணி தோல்வி, அதில் கை வச்சு அது போச்சு, கடைசியில் கை வச்சதெல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க. அதை மறக்க முடியல பாருங்க அவங்களால. அப்புறம் 10 முறை ஃபெயில் ஆகிட்டு 11ஆவது முறை இன்னொன்று போய் ஆரம்பிக்கிறது இதே மனசோட நான் வச்சதெல்லாம் தோல்விங்க, இதை அடுத்தது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு அதே மனசோட ஆரம்பிச்சிங்கன்னா ஆரம்பிக்காதீங்க தயவு செய்து. முதல்ல வசனத்துக்கு கேளுங்க. இந்த மாதிரி டேப்புகள் எடுத்துகிட்டு போய் போட்டு கேட்டு 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 இந்த மனசை முதல்ல கிளியர் பண்ணுங்க. பின்னானவைகளை வரங்க. அந்த தோல்வியின் எண்ணத்தோடையே போய் இன்னொரு தோல்வியை உருவாக்காதீங்க. ஏன்னா அதான் பண்ணிட்டு இருப்பீங்க. தோல்வியின் எண்ணம் தான் தோல்வியை உருவாக்குகிறது இல்லையா? அப்போ தோல்வியின் எண்ணத்தை நீக்காம அதுக்கு ஒன்றுமே செய்யாம நீங்க அடுத்த ஒரு முயற்சியில் இறங்கக்கூடாது. தோல்வியின் எண்ணத்தை நீக்க என்ன முயற்சி எடுத்தீங்க? நீக்கிறதுக்கு என்ன பண்ண? அதுக்குரிய சத்தியத்தை அறிந்து கொண்டீர்களா என்பதை கவனியுங்கள். நான் சொல்லுகிறேன், 100 முறை தோல்வி அடைஞ்சா என்ன, 101வது முறை நீங்கள் உங்கள் மனதை சரிப்படுத்தி விட்டு இயேசுவின் நாமத்திலே நான் கையிட்டு செய்கிற காரியம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் எழுதி இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அது நான் தான் கர்த்தருடைய வார்த்தையில் இருந்திருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கவனிச்சிருக்கிறேன், அதுல ஊறி இருக்கிறேன், அதையே நம்பி இருக்கிறேன். என் பின்னானவைகளை நான் வெறுக்கிறேன், மறுக்கிறேன், மறந்து பெறுகிறேன். அந்த தோல்வியெல்லாம் ஒண்ணு கிடையாது. 100 தோல்வியும் ஒண்ணு கிடையாது. வரப்போகிற வெற்றி எல்லாவற்றை காட்டிலும் பெரியது என்கிற அந்த எண்ணம் உள்ளத்துல வரணும், வாயில வரணும். அப்ப ஆரம்பிங்க. அப்ப ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னா வெற்றி பெறுவீர்கள். நிறைய பேர் ஏன் வெற்றி வரலன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெற்றி ஏன் வரலன்னா இதனால்தான் பின்னானவளை மறக்கிறதே கிடையாது. இன்றைக்கு நான் ஆவியானவரால் சொல்லுகிறேன். நான் இன்றைக்கு அநேகம் பேர் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள். இன்றைக்கு அதை இறக்கி வைக்கிற நாளாக இன்றைக்கு இருக்கட்டும். இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து போகும்போது இதெல்லாம் இறக்கி வச்சுட்டு புது மனுஷனாக இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள். முன்னேற்ற பாதையிலே வெற்றி நடை போடும்படியாக, செழிப்பிலே வாழும்படியாக, வெற்றியிலே வாழும்படியாக, பழைய தோல்விகளெல்லாம் மறந்தவர்களாக
பெரிய எதிர்பார்ப்போடு பெரிய சந்தோஷத்தோடு இந்த இடத்தை விட்டு செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம். எத்தனையோ பேருடைய உள்ளங்களிலே ஆண்டவர் பேசி இருக்கிறார். இன்றைக்கு சிலருடைய ஆழமான காரியங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் இருக்க, வெளியே யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். எல்லா கண்களை மூடுவோம். உங்கள் பாரங்களை இன்றைக்கு இறக்கி வையுங்கள். சொல்லுங்க, ஆண்டவரே நான் தவறு செஞ்சிட்டேன். நான் இதையே மனசுல வச்சது என்னுடைய பெரிய தவறு. என்னை மன்னியும் ஆண்டவரே. இவ்வளவு பெரிய அன்பினால் என்னை நேசித்திருக்கிறீர். நான் அதை மதிக்காம விட்டுட்டேன், அதை நம்பாம விட்டுட்டேன். உங்களுடைய ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை சுத்திகரித்து கழுவி இருக்கிறதே, அதை நான் கொஞ்சம் கூட எண்ணி பார்க்காமல் இருந்து விட்டேனே. நான் செய்த தவறு அதுதான் தவறு. என்னை மன்னித்தருளும் ஆண்டவரே. உங்களுடைய அன்பினால் என்னை அரவணைத்துக் கொள்ளும். என்னை இன்றைக்கு திடப்படுத்தும், பலப்படுத்தும். இன்றைக்கு உங்களுடைய அன்பினால் என்னை கட்டி எழுப்பும் கர்த்தாவே. எனக்கு புதிய ஒரு வாழ்க்கை நீர் தந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல எதிர்காலம் எனக்கு உண்டாயிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பழையவைகளை மறக்கிறேன், வெறுக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள்ளான புதியவைகளை மட்டும் நாடுகிறேன். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படியாக நான் நாடுகிறேன், வாஞ்சிக்கிறேன். பழையவைகள் என்னை புதியவைகளிலிருந்து தடுத்து நிறுத்தப் போகிறதில்லை. புதிய வெற்றியிலிருந்து பழைய தோல்விகள் என்னை தடுக்க முடியாது, தடுக்க விடமாட்டேன். இயேசுவின் நாமத்தில் அதை விடமாட்டேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இறக்கி வையுங்கள். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். அருமையான மக்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் இவர்களை எவ்வளவாய் நேசித்திருக்கிறீர். இந்த அன்பை குறித்த வெளிப்பாடு இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இந்த அன்பு மகா பெரியது. இந்த அன்பை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. மீட்டிருக்கிறது, கழுவி இருக்கிறது. எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அதை மன்னித்து இருக்கிறது. எவ்வளவு பெரிய பிளண்டர், எவ்வளவு பெரிய குறையா இருந்தாலும் அவளை சுத்தமாக்கி இருக்கிறது. ரத்தம் இன்றைக்கும் கழுவுகிறதா இருக்கிறது. கர்த்தாவே, உம்மண்டையில் அவர்கள் வரட்டும், மண்டையில திரும்பட்டும், நோக்கி பார்க்கட்டும். கல்வாரி அன்பை அவர்கள் எண்ணி பார்க்கட்டும் கர்த்தாவே. மனம் திடப்படட்டும். இந்த இடத்துல சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அவர்கள் செல்லட்டும். புதிய நம்பிக்கையோடு செல்லட்டும் கர்த்தாவே. புதிய நல்வாழ்வை எதிர்பார்த்தவர்களாய் செல்லட்டும். ஒரு தன்னம்பிக்கை உண்டாகட்டும். கர்த்தர் எனக்கு செய்வார். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் ஆசீர்வாதம். நான் எந்த விதத்திலும் ஆசீர்வாதத்துக்கு தகுதி அற்றவன் கிடையாது. நான் தகுதி உள்ளவனாயிருக்கிறேன் இயேசுவின் ரத்தத்தினால். பழையவில் என்னை தடுத்து நிறுத்த முடியாது என்கிற நிச்சயமான எண்ணத்தோடு இந்த இடத்திலிருந்து செல்லட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் வியாதிகளை குணமாக்குகிறவர் மட்டுமல்ல, இவளை செழிப்பாக்குகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், எல்லாவற்றையும் வெற்றியை தருகிறவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கே கனமகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.